வணக்கம். செட்டிநாட்டு மட்டன் எலும்பு குழம்பு தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வரையும் கல்யாண வீட்டுக்கெல்லாம் காரைக்குடி பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எலும்பு குழம்பு இருக்குங்க. அதே பாரம்பரிய சுவை மாறாமல் இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஒரு 50 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக சோம்பு பொரிஞ்சதுமே இது கூட கொஞ்சம் ரோல் பட்டை, இது கூட 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் பொரிஞ்சதும் இது கூட ஒரு 15 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ண தேவையில்லை. இது கூட 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸில் நல்ல பழுத்த தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு தக்காளி வதங்கிடும். அதனால் இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடுங்க. இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நான் சீரகம், சோம்பு, மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால் நான் எதுவும் சேர்க்கல. நீங்கள் தனியாக மட்டும் சேர்க்குறீங்கன்னா 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்குங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மசாலா வதக்கினதும் இதில் கூட நான் 1/2 கிலோ அளவுக்கு எலும்பு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம 1/2 கிலோவை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கழுவிட்டு சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். கண்டிப்பாக நீங்கள் துவரம்பருப்பு சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டு வரும். இப்போ இதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஸ்டவ்வை ஹையில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்த பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த பருப்பு, அந்த எலும்பெல்லாம் நல்லா இது வேகணும். அதுக்கு ஒரு 1/2 மணி நேரமாச்சும் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். திறக்கும் போதே நல்லா வாசமாக இருக்குது. இப்போ 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. நமக்கு எலும்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கிண்டி பார்த்தீங்கன்னா அந்த பருப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா கரைஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பராக எலும்பும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு காரசாரமாலாம் எலும்பு குழம்பு இருக்காதுங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு கடைசியாக சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. போதும். அவ்வளோதாங்க. சுவையான எலும்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த வீடியோ எப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு செட்டிநாட்டு சமையலில் உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.